ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்துக்கு கீழே டிஎன்இபியில் அதாவது மின்சாரத்துறையில் வேலை செய்கிறவங்க வருவாங்களா? தமிழ்நாடு மின்சார வாரிய பணியாளர்களுக்கு இந்த டேப்ஸு பொருந்துமா? இல்லை முன்னாடி இருந்த அந்த சிபிஎஸ்ஏ தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக டிஎன்இபி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரியம், தற்போதைய டான்ஜெட்கோ, டிரான்ஸ்கோ இந்த இதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த டேப்ஸ் திட்டத்துக்கு தற்போதைக்கு நேரடியாக தகுதி பெற மாட்டார்கள். தற்போதைக்கு தான் சொல்கிறேன். இந்த ஜிஓ 111 இன்டரிம் பே அவுட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு கிடையாது. இதுக்கான முக்கியமான 3 காரணங்களை எளிமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், அரசு ஊழியர்கள் வர்சஸ் வாரிய ஊழியர்கள், கவர்மெண்ட் சர்வன்ஸா போர்டு எம்ப்ளாயீஸா. இந்த டேப்ஸ் ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா 111 தமிழக அரசின் நிதித்துறையால், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டால் அரசு பொது ஊழியர்களுக்காக, கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக பிரத்யேகமாக வெளியிடப்பட்டது. டிஎன்இபி அப்படிங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனம். டிஎன்இபி வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனம். அது வந்து ஒரு வாரியம், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் இல்லை பப்ளிக் செக்டார் போர்டுன்னு தான் சொல்லுவோம். இவங்களுக்கு நிதித்துறையின் அரசாணைகள் நேரடியாக பொருந்தவே பொருந்தாது. டிஎன்இபிக்கு தனியாக தான் உத்தரவு போடுவாங்க. வழக்கமாக நம்ம தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு சலுகையோ இல்லை புதிய பென்ஷன் திட்டமோ அறிவிக்கப்பட்டுச்சுன்னா அதை மின்சார வாரியம் தன்னுடைய சொந்த வாரிய கூட்டத்தில், போர்ட் மீட்டிங்கில் விவாதித்து தனியாக ஒரு வாரிய உத்தரவை, போர்ட் ப்ரொசீடிங்ஸ் பிபி வந்து வெளியிடுவாங்க. அப்படி வெளியிட்டால் மட்டும்தான் அது டிஎன்இபி ஊழியர்களுக்கு அமலாகும். சரி, அந்த சிபிஎஸ் நிதி மேலாண்மை வித்தியாசம் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அரசு ஊழியர்களுடைய சிபிஎஸ் பங்களிப்பு தொகை நேரடியாக அரசின் கணக்கில், கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் பராமரிக்கப்படுது. ஆனால் டிஎன்இபியில் மின்சாரத்துறையில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த ஊழியர்களுடைய சிபிஎஸ் பங்களிப்பு தொகையை மின்சார வாரியம் தனியாக ஒரு அறக்கட்டளை அமைச்சு அது மூலமாக நிர்வகித்து வருது. டிஎன்இபி சிபிஎஸ் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அதில் நிர்வகிச்சுட்டு வராங்க. ஸோ டிஎன்இபி ஊழியர்கள் தற்போதைக்கு இந்த அரசாணை 111க்கு கீழே நேரடியாக வரமாட்டாங்க. தமிழக அரசு இந்த டேப்ஸ் திட்டத்தின் விதிகளை முழுமையாக அமல்படுத்திய பிறகு மின்சார வாரியம், டிஎன்இபி போர்டு தனியாக ஒரு வாரிய உத்தரவு, போர்ட் ப்ரொசீடிங்ஸ் பிபி வந்து பிறப்பிச்சாங்கன்னா மட்டும்தான் இந்த திட்டம் டிஎன்இபி ஊழியர்களுக்கு பொருந்தும். அது வரைக்கும் இவங்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் தான் வழக்க போல் செயல்பட தொடங்குமே. இவங்களுக்கு இந்த டேப்ஸ் எல்லாம் எலிஜிபிள் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு டிஎன்இபிக்கு ஏன் பொருந்தாதுன்ற காரணம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.